அனைவருக்கும் வணக்கம். இந்த இயற்கை பேரிடர் காலங்கள்ல நம்ம பத்தி நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த பதிவு. இதுல பிழை எதனா இருந்தா மன்னிக்கணும். தலைப்பு: மரம் தன் மகனுக்கு சொன்ன கதை. அதாவது ஒரு அப்பா மரம் புள்ளகிட்ட பேசுற மாதிரி ஒரு சென்னை வட்டார வழக்குல பேசுறாங்க. அப்பா பேச தொடங்குறாரு. டேய் மகனே, சொல்லுப்பா, இது காலகாலமா நம்ம தொழில் தெரியும்ல? தெரியும்பா. நம்ம அவங்களோட விசுவாசி. புரியுதா? புரியுதுப்பா. நம்மள அவங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. சரியா? சரிப்பா சரிப்பா. மூச்சை கொடுத்து அவங்கள காப்பாத்தணும்பா. புரியுதா? செய்யறப்பா. அது போறாரு சாமி கண்ணு தாத்தா. அவரு சின்ன பையனா இருக்கும் பொழுது என் கழுத்துல அவங்க அம்மா தொட்டில் கட்டிட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்படியாப்பா? அப்ப நான் என்னதம்மா பண்ணிருக்கேன்? என் தலையை ஆட்டி கண்ணை சிமிட்டி பல்ல காட்டி அவன் சிரிக்க வச்சிருக்கேன். ஓஹோ, அதான் ஒரு பையன் உன்னை வெட்ட வந்தப்போ அந்த தாத்தாக்கு கோவம் வந்துச்சா? ஆமா ஆமா ஆமா. சாமி கண்ணு என்கிட்ட வந்து தினமும் என்னை தொட்டு பார்ப்பான் தெரியுமா? சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பார்ப்பான். நான் அப்போ பேசுன அவனுக்கு புரிஞ்சுது. இப்போ பாவம் அவனுக்கு அறிவு வந்துச்சுல்ல, அதனால நான் பேசுற மொழி அவனுக்கு புரியுது. சரிப்பா, நாம இல்லைன்னா இவங்க செத்துடுவாங்களே, இது புரியாதா இவங்களுக்கு? என்னத்த சொல்ல, எத்தனை பேரு சாப்பிடுற சோத்தை சோறுன்னு நினைச்சு சாப்பிடுறாங்க. அப்படியே போற போக்குல போறாங்க. ஏன்பா, ஒருவேளை நம்ம யாருமே இல்லைன்னா என்ன ஆகும்? எப்படி சொல்றது? உதாரணமா சொல்றேன் கேளு. கடவுள் நம்மள ஒரு இடத்துல ஏன் நிக்க வச்சாருன்னா நம்ம எசமானங்களை நாம காப்பாற்றணும். அதான் நம்ம வேலை. சில எசமானங்க நம்ம நிரம்ப வைத்த எல்லாத்தையும் அறுத்து கிழிச்சு எரிஞ்சு அந்த இடத்துல அவங்க வாழறதுக்கு ஒண்ணு கட்டுறாங்கப்பா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வீடு, மாடி வீடு, அடுக்கு மாடி, பங்களா, ரெசார்ட்னு ஏதோ ஒரு பேரை சொல்றாங்கப்பா. ஆனா கடைசியில அவங்களுக்கு நம்ம கொடுத்த இயற்கையான அந்த இன்பத்தை மறந்துட்டாங்க. நம்ம கையில கெட்டிமா புடிச்சு வச்சிருந்தல ஒரு பொக்கிஷத்தை, அதான்ப்பா அவங்க மண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அதை விட சொல்லி எத்தனை முறை நம்மள வெட்டுறாங்கல்ல. நம்ம எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு புரியல. அப்படித்தான் ஒரு ஊர்ல நம்ம சொந்தங்க சந்தோஷமா அவங்க எசமானங்களை பார்த்துன்னு இருந்தாங்க, கூட்டம் கூட்டமா. அவங்க எசமானங்களுக்கு அறிவு அதிகமாயிடுச்சுப்பா. அதனால நம்ம கூட்டத்தை சேர்ந்த எல்லாரையும் மடமடன்னு வெட்டி சரிச்சுட்டாங்க, கோடி கணக்குல. ஐயோ, அப்புறம் என்னாச்சுப்பா? ஏன் கேக்குற? தலைய வெட்டினதும் கையில தாங்கி இருந்த அந்த பொக்கிஷத்தை நம்ம கூட்டத்தால தாங்கி குடிக்க முடியும், விட்டுட்டாங்க. அது கடைசியில நம்ம எசமானுங்க மேலேயே மெல்ல மெல்ல சரிஞ்சு விழுந்துச்சு. அப்பா, இது யாரு மேலப்பா தப்பு? கதை கேட்கிற நம்ம எசமானுக்கு கண்டிப்பா புரியும்பா. சரி, நீ ஏன்பா அழுவுற? அடுத்த முறையாவது கடவுள் நமக்கும் எசமானங்களுக்கும் ஒரே மொழியை வச்சா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்லப்பா. நன்றி, வணக்கம்.